டெல்லியில கூட்டணியில இல்லை. இது ஒண்டி சொல்றதுக்கு முதல்ல வருது. விவசாயிகளுக்கு அவர் சொன்னாரா, அத செஞ்சாரா, அத கேட்கணுமே. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியார நெல்லு வச்சு விவசாயம் பண்றவங்க தானே நமக்கு ஓட்டு போட்டாங்க நெறைய பேரு. அதெல்லாம் தோணல. இது ஒண்டி தெரியுது. அவர் போய் இவரு டி ராஜாவ பார்த்துட்டாராம். இவங்கலாம் உடனே குஷி ஆயிட்டாங்களாம். நெறைய நெறைய நேரத்தில வந்து உங்க கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சதே வந்து திமுகவால தான். இல்லன்னா அன்னைக்கே எலக்ஷன் கமிஷன் ரெகக்னிஷன் போயி, எம்பி போயி எவ்வளவோ போயிருக்கும். சரி ஓகே. அது திமுக பிரச்சனை முடிஞ்சது. எனக்கு என்னன்னா, இவங்க இவ்வளோ சீக்கிரமா வராங்க. இப்ப தான் வைகோ அவர்களை துரை வைகோ இப்படியெல்லாம் பேசுறாரு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணோம். அதுக்கு அடுத்து திருப்பி, இப்போ நான் நான் வந்து 5 சீட்டு சிபிஐக்கு கம்மி. சிபிஐக்கு திமுக இது மாரி பண்ணக்கூடாது. சிபிஐ ஒவ்வொரு வாட்டியும் முந்திரி கொட்டத்தனமா முதல்ல போயிட்டு இது பண்றதுனால சிபிஎம்க்கு சீட்டு குறையுதுன்னு பேசியிருப்பேன். ஸோ என்னடா கோட்டீஸ்வரனா இப்படி பேசுறாருன்னா, ஆமா. நீங்க வந்து வாரம் வாரம் நிலைப்பாடு மாத்துவீங்க. மாசம் மாசம் நிலைப்பாடு மாத்துவீங்க. அதுக்கேத்த மாரிலாம் பத்திரிகையாளர் மாத்தணுமா? நீங்க வச்ச விமர்சனம் தானே. ஏன் வந்து கூட்டணி கட்சியில சிபிஎம் ஆதரவு குடுத்திருக்கு, சிபிஎம் ஆதரவு குடுத்திருக்கு. ஏன் வந்து விஜய் அவர்கள் டெல்லி போனப்ப யாரும் போய் மீட் பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வச்சபோது, இன்னைக்கு ராகுல் காந்தி மீட் பண்ணியிருக்காரு, டி ராஜாவை மீட் பண்ணியிருக்காருன்றப்ப அது வரவேற்கத்தக்கது தானே. நான் என்ன சொல்லுவேன், மீட் பண்றத பத்தி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் அப்படியே காஞ்சனா பேயா மாறுறீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இதுல என் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு நாங்க தேடி தேடி பார்க்குறோம் நல்ல கட்சிகள. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் நான் இப்பவும் வந்து அவங்கள வந்து இது இது மோசமான கட்சி அந்த அந்த இதுக்கு போல. இந்த நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இது நியாயமா? இது அடுக்குமா? இது இது இப்படிதான் பண்ண போறீங்களா இல்ல நீங்க? அவங்களுக்கு ஒரு சமிக்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம்ல. என்ன பாஜகவை எதிர்க்கிறதுல இன்னைக்கு ம். திமுகவுக்கு பதிலா தாவேகா இருக்கு. தாவேகா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிருச்சு நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்போ ஒட்டுண்ணியா நீங்க? ஒரு காலத்துல விஜயகாந்த் சார் வந்தாரு, போனீங்க. அப்புறம் திருப்பி திமுக கிட்ட வந்தீங்க. அப்புறம் இப்ப விஜய் சார் வந்திருக்கிறாரு, அங்க போயிட்டீங்க. அப்புறம் நாளைக்கு விஜய் சார் தோத்து போனா திருப்பி திமுக கிட்ட வருவீங்களா? இதே தான் வேலையா? இதான் இதான் பொழுதுக்கு இதான் பண்ண போறீங்களா? ஏன் இந்த பொழப்புக்கு நாம் தமிழர் கட்சி எப்பனா ஏத்துருக்கலாமே? ஏன்னா ஏத்துக்க முடியாது. ஏன்னா தமிழ் தேசியம். நமக்கு வந்து கேரளால வேற. கேரளா காங்கிரஸு, வெஸ்ட் பெங்கால்ல வேற. சண்டை போட்டுக்குவோம். மாநிலத்தில சண்டை போடுவோம். ஆனா மேல வந்து ஒத்துமையா இருப்போம். என்ன எந்த கட்சிய சொல்லுங்க இப்போ ஒரு ஒரு இதுவா எடுத்து பேசுறது? இவங்க நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு திமுக கூட்டணி இல்லன்றது கூட பத்தி இல்ல. இந்த அமைதி இருக்கு பாருங்க. தொடர் அமைதி. அரச எதுவும் கேள்வி கேட்காம அந்த மாரி விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது தான் இது இருக்கு. சமீபமா எதுவும் பேசின மாரி தெரியல. சிபிஐல குறிப்பா. எம்ல கூட பேசுறாங்க. சிபிஎம்ல ஒரு சில நேரத்தில கேள்விகள் கேட்குறாங்க. கட்டமா பேசுறாங்க. சிபிஐயோட நடவடிக்கை தான் இப்ப தான் சொல்லிருக்காங்கல்ல, நாங்க திமுக கூட்டணியில இல்லன்ட்டுன்னு. இனிமேல் ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. இனிமேல் விஜய் சார போய் பார்ப்பாங்க அடிக்கடி. முடிஞ்சா ஆட்சியில பங்கு குடுத்தா வாங்கிக்கோங்க. எதுக்கு? முதல்லயே வாங்கிக்கணும் இருக்கலாம் அதுக்கு.